பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாளில் கூட நாம் தெரிந்து கொள்ள போகிற நல்ல ஒரு வேத பகுதி என்னன்னா, ஆதியாகமம் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், ஆண்டவர் பூமியிலே ஒவ்வொரு காரியத்தை படைக்கும் போது இது நல்லது, இது நல்லது, இது நல்லது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமாக படைக்கிறாருங்க. வானத்தை படைக்கிறார், பூமியை படைக்கிறாரு, தண்ணீரை படைக்கிறார், புல் பூண்டுகளை படைக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில், பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அருமையானவர்களே, எல்லாத்தையும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்த ஆண்டவர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்றார். இந்த நல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டு எங்கள் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, திருமணமான குடும்ப தலைவர்களே, தலைவிகளே, இந்த நாளில் பாருங்கள், நம்ம தேசம் எங்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம மாத்திரமல்ல, நிறைய பேர் பாருங்கள், கணவன் மனைவி பிரிந்து சின்ன சின்ன காரணங்கள், சின்ன சின்ன கோபம், சின்ன சின்ன பிடிவாதம், விட்டு கொடுக்காதது, அன்பு இல்லாமல், நேசிப்பு இல்லாமல், யாரோ ஒருத்தங்க சொன்னதுக்காக கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய வேதனை யோசிச்சு பாருங்க. அது அப்படி ஆண்டவர் சொல்கிறார், நல்லதல்ல. ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது கணவன் ஒரு பக்கமாக, மனைவி ஒரு பக்கமாக வாழ்வது நல்லதல்ல, சேர்ந்து வாழணும். இதுதான் தேவன் ஆண்டவருக்கு அதுக்கு பிரியம் இல்லை, நல்லதில்லை அப்படின்ட்டார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம குடும்பத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இப்படி இருந்தாங்கன்னா, கூடுமான அளவுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய வேதனை. குழந்தைங்க பிறந்த பிறகு பிரிஞ்சுக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ வேதனை. அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வேதனை, அந்த உறவுக்கு எத்தனை வேதனை. ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு, ஒரு திருமணம் பண்ணுவதற்கு எத்தனை நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, எத்தனை மக்களை பார்த்து. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவங்க மனசு ஒத்து போகாமல் பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது நல்லதில்லை. இந்த வார்த்தையை கேட்டிருக்க அருமையானவர்களே, உங்கள் ஆண்டவருடைய நாம மகிமை பண்ணுவோம். நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இது உங்களுக்கு பிரியம் இல்லாமல் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் இது நடக்குது, இது அனுமதிக்கப்பட்டிருக்கு, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார். பைபிள் வசனம் சொல்றாரு, உன் சகோதரன் தவறு செய்து மனம் கசந்தான் பாருங்க, அவனை மன்னிச்சிரு அப்படின்றாரு. அப்படி நீங்கள் ஒருவேளை தவறு பண்ணியிருந்தா, உங்கள் மனைவிக்கு விரோதமாக தவறு பண்ணியிருந்தா, இல்லை கணவனுக்கு விரோதமாக தவறு பண்ணியிருந்தா, மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் பெரிய அற்புதம் செய்வார். இந்த நாட்கள் இந்த செய்தி கேட்குற குடும்பங்கள் நிறைய இடத்துல அப்படி இருந்தால், நம்ம எல்லாருக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வாராக. கண்களை மூடி இருக்கிற இடங்களை ஏசப்பா, உங்கள் நாமம் மகிமைப்படும். எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு பார்த்த நீங்கள், மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, குடும்ப வாழ்க்கையில் அவன் பிரிஞ்சிருக்கிற நல்லதில்லை, சகோதரி பிரிஞ்சிருக்கிற நல்லதில்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சி, ஏசப்பா தகப்பனே, இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் இணைந்து ஏசப்பாவுக்கு முன்னாடி வாழ்விலும் சால்வியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாயிருப்பேன்னு வாக்கு பண்ணி இன்னைக்கு பிரிந்திருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்குறேன். ஏசப்பா, இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரணும். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறது நல்லதில்லைன்னு அவங்க உணரணும். இந்த வாய்ஸ் ரெக்கார்டை, இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இந்த செய்தியை கேட்குறவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படும். ஆண்டவரே, மனம் திரும்பி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். அற்புதம் செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமை பெறட்டும். ஏசப்பா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.